அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவு எந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மானக்கஞ்சார நாயனார் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொரு நாயன்மாரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மானக்கஞ்சார நாயனார் அப்படின்றவர். இவர் கஞ்சாரம் அப்படின்ற ஊரில் ஒரு வேளாண் மரபுக்குடியில் பிறந்தவர். வேளாண் வகுப்பை சேர்ந்த ஒரு குடியில் பிறந்தவர். அந்த வகையில் இவர் பார்த்திங்க அப்படின்னா மன்னர்களுக்கு சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்கும். அந்த பதவியை தன்னுடைய வம்சாவழியாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தவர் தான் இந்த மானக்கஞ்சார நாயனார் அவர்கள். இவர் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு எண்ணற்ற செல்வங்கள் இவருக்கு இருக்குது. இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த செல்வங்களும் இவர்கிட்ட இல்லை. எல்லாமே இருக்குது. கல்வி செல்வம் இருக்குது, பொருட்செல்வம் இருக்குது, அருட்செல்வம் இருக்குது. எல்லா செல்வமும் இவர்கிட்ட அடங்கி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர இவருக்கு குழந்தை செல்வம் அப்படின்ற ஒன்று மட்டும் இல்லை. இவர் பார்த்திங்க அப்படின்னா எந்த சிவனடியார்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த அடியார்களுக்கு என்ன தேவையோ, சிவத்தொண்டே பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழற ஒரு மிகப்பெரிய ஒரு நாயன்மாராக இந்த மானக்கஞ்சார நாயனார் திகழ்ந்திருக்கிறார். அதாவது ஒரு அடியாருக்கு நம்ம என்ன செய்யணும், அடியாருக்கு என்ன உணவளிக்கணும், என்ன உடை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அறிந்திருந்த இந்த மானக்கஞ்சார நாயனாருக்கு தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இவருடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இறைவனிடத்தில் வேண்டுறார். என்ன வேண்டுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என் காலத்திற்கு பிறகு உன்னுடைய புகழை பாடுவதற்கு என் மூலமாக ஒரு வாரிசை நீங்கள் எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி இவர் இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்படி இறைவன் இவர்களுக்கு செவி சாய்ப்பதற்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா விதமான விரத முறையும் இவர் கடைப்பிடிக்கிறார். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, குழந்தை பேர் இல்லைன்னா இந்த விரதத்தை கடைப்பிடிங்க, குழந்தை பேர் இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போங்க, குழந்தை பேருக்கு இல்லைன்னா இந்த பரிகாரங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எல்லா பரிகாரத்தையும் அவர் செய்கிறாரு. அதற்கு பலனாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறக்கல, பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்லி அவர் வருத்தப்படலை. இன்றைக்கி இருந்த காலகட்டமாக இருந்தால் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. பெண் குழந்தை பிறந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி அவருடைய மனதில் இருந்தது. காரணம், அந்த குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தது. எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி அவர் வளர்த்துட்டு வர்றாரு. அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல அறிவை புகட்டணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு அவர். சிவத்தொண்டு புரியணும், அதுக்கப்புறம் நல்ல அறநூல்களை படிக்கணும், பெரியோர் சொல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிதணும், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நம்ம மானக்கஞ்சரா நாயனார் அவர்கள். மானக்கஞ்சரா நாயனார் அவர்களுக்கும் இப்போ பெண் குழந்தை பிறந்துடுச்சு. பெண் குழந்தைனாலே ஒருவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது நியதி. அதுபோல் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பெண்மணிக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஒரு நபரை இவர் திருமணம் செய்யணும்னு பார்க்குறார். அதாவது அவருடைய குலத்திலே இருக்கிற ஒரு நல்ல ஒரு மகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சி திருமணம் செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறாங்க. திருமணன்றது ஒரு வார காலமாக திருவிழா மாதிரி நடக்கும் அந்த காலத்தில். அப்படி திருவிழா மாதிரி நடக்கிற காலகட்டத்தில் திருமணம் அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அவர்னா, எப்பவும் போல் இறைவனை வழிபடுவதற்காக ஆலயம் செல்கிறார். ஆலயம் செல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, ஆலயத்தில் சிவ தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு சிவமேலே பாட வேண்டிய பாடல்கள் எல்லாத்தையும் பாடிட்டு அவருடைய தரிசனத்தை பெற்றுட்டு இவர் வெளியில் வராரு. வெளியில் திரும்பும் பொழுது பார்த்திங்கன்னா இவருடைய எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு அடியார் நிற்கிறார். அந்த அடியார் எப்படி நிற்கிறார் அப்படின்னா, நல்ல பிரகாசமான தேஜஸான உடல் அமைப்பு கொண்டவர். பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தலையில் குடுமி, காதுகளில் குண்டலம், அதன் பிறகு ஒரு விபூதி பை வைப்பதற்காக ஒரு சிறிய பை, இப்படி ஒரு ஆஜானுபாகுவான ஒரு உடல் நலத்தை உடல் நலம் இருக்கின்ற ஒரு அடியாரை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் மெய் சிலிர்த்து அந்த அடியாருக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டறிந்து கொள்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இன்றைக்கி என் மகளுக்கு திருமணம் நடக்குது, நான் என்னை ஆசீர்வதித்ததைப் போல அவளையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி
அழைத்து கொண்டு வருகிறார் அரண்மனைக்கு. அப்படி அரண்மனைக்கு அழைத்து வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மணமகளுக்கு அலங்காரம் நடக்குது. "உன் மகளை கூட்டிட்டு வா" அப்படின்னு இந்த அடியார் சொன்ன உடனே என்ன பண்றாரு, மகளை கூட்டு வரதுக்காக ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் "இதோ இருங்க, அவங்களுக்கு வந்து மேக்கப் நடந்துட்டுருக்குது. அதாவது ஒப்பனை நடந்துட்டுருக்குது. கூட்டிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு மணமகள அலங்கரிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மணமகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தங்கம் நிறத்த ஜொலிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கிறது. நல்ல அழகான ஒரு தேஜஸான ஒரு உடல் அமைப்பை கொண்ட ஒரு பெண்மணியாக அவங்கள அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்காக. அப்படி வரும்பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஆசீர்வதிச்சுட்டு அந்த பெண்ணுடைய கூந்தலை பார்க்கிறார். அதாவது அந்த பெண்ணுடைய கூந்தலை பார்க்கும்போது ஜடை தரித்திருக்கிறது. பூவாலையும் நவரத்தினங்களாலும் வந்து ஜடை தரித்திருக்கிறாங்க. இப்ப நம்ப வந்து பண்றது வந்து பூவால ஜடை தரிக்கிறோம். அவங்க வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நவரத்தினங்களால ஜெரிப்பாங்க. அப்படி நவரத்தினத்தால ஜெதிக்கின்ற அந்த குழலை பார்க்கிறார். குழல்னா கூந்தல்னு அர்த்தம். அந்த கூந்தலை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, "இது வந்து அடியவர்கள் அடியவர்கள் உடுத்துவதற்கு ஏற்ப பூணூலை போன்ற அமைப்புடைய கூந்தல்" அப்படின்றார். அதாவது அந்த அம்மாவுடைய கூந்தல் அவ்வளவு கட்டையா இருக்கு. கத்தை குழலா இருக்கு. அந்த கத்தை குழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடியவர்கள் போடுகின்ற பூணூலுக்கு நிகரானது அப்படின்றாரு. உடனே பக்கத்துல இருக்கிற நம்ம மானக்கஞ்சார நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்கல. காரணம் காரணம் அடியவர்களுடைய மன ஓட்டத்தை கண்டுபிடித்தவராச்சே அவரு. கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னுடைய உடைவாள்ல இருந்து வாளை எடுத்து தன்னுடைய மகள் என்றும் பாராமல் அந்த கூந்தலை அவர் வெட்டுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணம் அப்போ நடக்குது பெண்ணுக்கு. கூந்தல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றது தெரியும். சங்க காலத்துலலாம் வந்து கூந்தலை பத்தி ஒரு கதைகளே இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். அந்த கூந்தலை வந்து என்ன பண்றாரு, கட் பண்ணிடுறாரு. வெட்டி எடுத்து அடியவர்கள் கையில கொடுக்கறதுக்கு போறாரு. கொடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கை வாங்குவதற்கு அந்த கையும் இல்லை, வாங்குவதற்கு அந்த உருவமும் இல்லை. அந்த அடியவர்கள் மறைந்து விட்டார். உடனே பார்த்தீங்க அப்படின்னா, வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப வாகனத்துல அம்மையும் அப்பனும் அவருக்கு காட்சியளிக்கிறார். உடனே சொல்றாங்க, "மானக்கஞ்சாரரே, நீங்க உங்களுடைய பக்திய நான் சோதிக்கும் பொருட்டு தான் நான் வந்தேன். உன்னுடைய பக்தி நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன். என்னுடைய அடியவர்கள் வரிசையில நீயும் இருப்பாய்" அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கும் அவருக்கும் ஆசீர்வாதம் அளித்துவிட்டு, அந்த வெட்டப்பட்ட கூந்தலை மீண்டும் தன்னுடைய சிகையோடு இருக்கும்படி செய்துவிட்டு அருளிவிட்டு, அந்த அடியவர் வந்து ஈசனாக அவதரித்திருக்கிற காரணத்தினால அவர் வந்து அருளிவிட்டு மறைந்து விடுகிறார். இதுலேருந்து நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிகழ்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து முடி தானம் செய்கிறார்கள். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸு அது மாதிரிலாம் இருக்கும்போது முடி தானம் செய்கிறார்கள். அந்த காலத்திலே முடி தானம் செய்தவர்கள். அதனால் வந்து மன்னிக்கணும், என்னுடைய தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் இதுவாக இருக்குது. ஸோ இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாற்றை கேட்டு நாமளும் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.